அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதங்களில் 4வது மாதத்தை குறிக்கக்கூடியது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம்னு சொன்ன உடனே பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன? வருட பிறப்பு, அதாவது 60 வருடங்களில் குறிப்பிடக்கூடியதில் இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா புதிய வருட பிறப்பை சுட்டி காட்டக்கூடியது. அதாவது கலியுகாதி தொடங்கி இத்தனாவது வருடம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாள் இன்றைக்கி இருக்குது, இந்த மாதத்தில் இருக்குது. ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? முதல் அங்கமான யோகம் அப்படின்னு சொல்லும்போது வியாக்கபாதம் யோகத்தில் பிறக்குது. அடுத்த அங்கமான காற்று அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த மாதம் பிறக்குது. மூன்றாவதாக அக்னின்னு சொல்லும்போது வாரம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதம் பிறக்குது. நான்காவதாக நீர் சொல்லக்கூடிய திதி அப்படின்னு பேசும்போது சதுர்த்தி திதியில் இந்த மாதம் பிறக்குது. ஐந்தாவதாக நிலம் சொல்லும்போது கரணம் அப்படின்னு பேசும்போது வணிசை கரணத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த பஞ்ச அங்கம் இணைந்து பிறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிக விசேஷமானதுங்க. பொது பலனாக பேச போனால் நிறைய பார்த்திங்கனாக்கா இயற்கை சீற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் கூட்டு மரணங்கள், அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம், கடக ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, துளாராசி. ஏன்னா துளாராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் மெயினாக சொல்லணும்னா மீனம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த மாதம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ட்ரோலேயே நம்ம சொல்லிடுறோம். அதே போல் சில விஷயங்களில் நன்மைகளும் இருக்குது. இந்த வருடம் பிறக்கிறதே அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வருடம் பிறக்கும்போது சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே போயிடுவாருங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள், விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. சரி, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். விருச்சக ராசி நேயர்களே, 1/4/2025 ஏப்ரல் மாதம். விருச்சக ராசி தேலினுடைய சின்னத்தை கொண்டது. விருச்சக ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க விருச்சக ராசி நேயர்கள். இந்த மாதம் பிறக்கும்போது குரு பார்வை, குரு சுக்கிர பரிவர்த்தனை பார்வை இருக்கிறதுனால மிக அமோகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. புத்தி ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் புத்தி மாற்றம், மனநிலை மாற்றம், இது சார்ந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. லாபஸ்தானத்தில் இந்த கேது பகவான் மிகப்பெரிய ஒரு பணச்சிக்கலையோ இல்லை பயணச்சிக்கலையோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. எந்த ஒரு இடத்துலையும் சரி, எந்த ஒரு முக்கியமான இடத்துலையும் சரி, லூஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டீங்க. எங்கள் வீட்டில் என் பையன் நல்லா பார்த்துப்பான், இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், அந்த இடத்துக்கு என்ன பேசணுமோ அதை பேசிக்கிறது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பந்தா பேச்சு, புகழ் பேச்சை தவிர்த்துக்கிறது சிறப்பு. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலருக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இப்போ மாற்றங்கள் வரும், அது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஸோ மேலும் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 1/4/2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ விருச்சக ராசி அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரி ஒரு காட்சிங்க. எந்த நேரம் வேணாலும் காலை பதம் பார்த்துரும். நிதானிச்சு குடும்பத்தில் இருக்கீங்களா, ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்களா, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களா, ஒரு பொறுப்பில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த 20 நாட்கள் நிதானமாக பயணிச்சிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு. ஹேண்டில் பண்ணுற விதம் அதுலேயும் விருச்சக ராசியில் புதன் தசையோ அப்படி இல்லைன்னா ராகு தசையோ இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் ராசிநாதன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. முடிக்க முடியாத காரியங்களை ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அதே போல் அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை.
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 7ல் இருக்கார், பரிவர்த்தனையில் இருக்கார். நினைச்சபடியான பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி தரப்போகுது. பண வருவாய்கள் இந்த தடைகள் நீங்க போகுது. பணத்தை சேமித்து வைக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். பணம் வரத்துக்கு முன்னாடி அது சார்ந்த பட்ஜெட்டை போட்டுக்கிறது, எண்ணங்களை போட்டுக்கிறது. பணம் உங்கள் கையில் வந்ததுக்கு அப்புறமா பட்ஜெட் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். மிகப்பெரிய ஒரு சிக்கல்லேருந்து வெளியில் வந்தாச்சு. எப்படி 2.5 வருஷம். ஆனால் இந்த 20 நாள் இந்த 5 கிரகத்தோட போராட்டத்தை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மனசு சொல்கிறத கேளுங்க, புத்தி சொல்கிறத யோசித்து செயல்படுங்க. ஒருத்தரை ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசிட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. யோசிக்காமல் பேசிட்டிங்கன்னா அவங்களே மறைமுக எதிரியாகவும் ஆயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. இருக்கிற இடத்த உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பொதுவான சாதகமாக வாங்கி பயணிக்கிறது சிறப்பு தரும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான், இப்போ விருச்சகத்திலே யாருக்காவது ராகு இருக்குது, சந்திரனும் அங்கே இருக்குனாக்கா இவங்க இரிட்டேஷன் பார்த்திங்கன்னா இவங்களும் இரிட்டேஷன் ஆகிட்டு அடுத்தவங்களும் அவங்களோட மனநிலை இது எப்போ ஏஞ்சி போகும், எப்போ கிளம்பும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ ராகு விருச்சகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அதுலேயும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்து அங்கே ராகு சந்திரன் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களுக்கு செய்கிற ஒரு செய்வன பிரச்சனை கூட பாதிப்பு உங்களுக்கு காட்டும். எப்படி தெரியுங்களா, ஒரு வீட்டில் ஒரு செய்வனை வைக்கிறாங்க அப்படின்னாக்கா யாருக்கு வைக்கப்படுறாங்களோ அவங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா யாருக்கு நேரம் நல்லாலையோ அவங்கள போய் அந்த விஷயங்கள் தாக்கும். அப்போ விருச்சக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துக்கு அமைதியாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. பிள்ளைகளுடைய புத்தி மாற்றங்கள், சிலர் போதைக்கு அடிமையாகிறது, இல்லைன்னா சிலர் நம்மளோட மதத்துக்கு எதிர்த்தாக செய்யக்கூடிய காரியங்கள் நடைபெறனால கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இப்போ புதுமண தம்பதியர் இருக்காங்க, கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா டாக்டரோட ஆலோசனைப்படி, அதுலேயும் நெருங்கிய கர்ப்பிணியாக இருக்காங்க 9 மாதத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது சொந்தக்காரங்க வீடு இருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய் தங்கிடுறது சிறப்பாக இருக்கும். அவங்க டேட்டு கொடுத்துட்டாலே ஒரு 4 நாள் முன்னாடி போயிடுங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு பனிக்கூடமோ தெரியல, வீட்டிலே குழந்தை பிறக்கிறதோ இல்லை போகும் வழியில் குழந்தை பிறக்கிறது, அதனால் மூச்சு சுவாச பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால விருச்சக ராசி விருச்சக லக்னம் இருக்கீங்களா, 9ஆவது மாதம் கர்ப்பிணியாக இருக்கீங்களா, உடனே டாக்டரோட ஆலோசனையை நிமிஷத்துக்கு நிமிஷம் கேட்டுக்கோங்க. கூட்டு வியாபாரம் சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போகுது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் 2 ஹவர் 3 ஹவர் தான், அதுக்கப்புறம் நிம்மதி ஏற்படுத்தி கொடுத்துரும். திருமண பேச்சுவார்த்தைகளை கை கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். காதல் திருமணங்கள் தோல்வியில் முடியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சிலர் காத்துட்ருக்கீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை போய் கையை விடுறதுக்கு சமமாக இருக்கும். அடுத்ததாக சொந்த தொழில் மிக சிறப்பாக 10ஆம் அதிபதி 6ல் இருக்கார். தொழிலில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல் தொழிலில் பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் விட்டு கொடுத்து போனாலும் சில இடங்களில் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்க தரும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், தொழில் ஸ்தானத்தில் பணமோ இல்லை ஒரு பொருளோ திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டனால ஒரு சிசிடி கேமராவோ இல்லைனா லாக்கரை பலப்படுத்தி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காளிகாம்பாவில் தான் கும்பிடணும், பிரத்யங்கராவை கும்பிடலாம். இந்த 2 பேரையும் மனசார பிரார்த்தனை செஞ்சு வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது, காளி கோவில் இருக்குது, பிரத்யங்கரா கோவில் இருக்குன்னா போய் ஒரு பூசணி தீபம் அமாவாசை திதி அன்னைக்கு போய் பூசணி தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. பல மாற்றங்களை சந்திப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள், எண் 3. நன்றி.